ஹாய்டா புஜிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேங்கோட ஏஜ் கேப் ஒன் ஷாட் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏன்னா பார்ட் 1 இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். ஸோ பார்ட் 2 அது கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் பார்ட் 2 நிறைய பேர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதனால் பார்ட் 2 போட்டாச்சு. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளோட ஆர்டிஸ்ட் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்போ அப்படியே 2 days கழிச்சு நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. அவங்க எழுந்துடுறா டி. ஏய் நாடி, நான் வேணும் உனக்கு இப்போ எதுக்கடி சும்மா நோயின்னு கூப்பிட்டுருக்க? டயர்டாக டீ போட்டு தப்போ. ஏய் போடி, நீ எப்போ போட்டுக்கோ. எனக்கு தண்ணி டயர்டாக இருக்கே. நேற்றே சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு, கேட்டியா? இப்போ பாரு, உனக்கும் வலிக்குது எனக்கும் வலிக்குது. ஏய் எனக்கு வலியில எரியுது. இது ரொம்ப முக்கியம் இந்த கரெக்ஷன் உனக்கு. இப்போ முடியல போட்டையா. ஏய் நாடி நீ அப்படின்ட்டு டேங்க அப்படியே ஏந்து உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் சுத்தமாக ட்ரெஸ்ஸே இல்லாமல் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. டேங்க அப்படி உங்கள் 2 லெக்கை விரிச்சிட்டு அது அப்படியே சென்டரில் நின்றுட்டு அதையே பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு டேங்க பார்க்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. டேங்கா இப்போ எதுக்கு மாதிரி பார்த்துட்டு இருக்க? அன்றைக்கு மாதிரிலாம் பார்க்காத அப்படின்ட்டு நீங்கள் கையை வைக்கிறீங்க. ஏய் நாடி டேம் மறைகிற. எப்படிலாம் கையை வைக்கக்கூடாது பொண்டாட்டி. கையெடு அப்படின்ட்டு அவனோட கையை வச்சு அப்படியே அந்த இடத்த தடவுறான். காலையிலே வேணாம் போடா அப்படின்ட்டு நீங்கள் எழுந்திருக்க ட்ரை பண்ணுறீங்க. எழுந்திருக்க பார்க்குறியா? உன்னால் முடியாதுடி, உன்னால் முடியாது, வலிக்கும், எழுந்திருக்க முடியாதுடி தங்க குட்டி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் தேவங்களோட ஃபேஸை பிடிச்சி நல்லா லிப் லாக் பண்ணுறீங்க. பண்ண முடியாதா? ஏய் சொன்னதுக்கேண்டி இப்படி கடிக்கிற? வலிக்குதுடி. வலிக்கிட்டோம், எனக்கு இப்படி தான் நைட்டு வலிச்சுது அப்படின்ட்டு நீங்கள் லிப்பு போட்டு நல்லா கடிக்கிறீங்க. வலிக்குதா? இதே மாதிரி எனக்கும் வலிக்குது. ஏண்டி எவ்வளோ வெறியா புருஷன் மேலே இப்படி பாயிற? எப்பா முள்ளடி. இந்த பொண்ணுங்கள்லாம் அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி பழம் மாதிரி இருக்கிறாளுங்க, ஆனால் காய்ச்சி பிடிச்சி திரிகிறாளுங்க. சார் எப்படி நைட் டைமில் வந்து காய்ச்சி பிடிச்சி திரிவீங்களா? மூடிட்டு போடா, போய் டீ போடு போ. ஏய் பா, நான் போட மாட்டேன், நீ போய் போடு. ஏய் இங்கே பாரு, நான் பெரியவன், சொன்ன பேச்சு கேளு போ. சின்ன பையன். ஏய் நாடி, சும்மா ஓர சீன் போட்டு எல்லாம் சடாவது. நீ கிளம்பு, உங்கள் அம்மா விட்டு கிளம்பு. இது நல்லா இருக்குது. எப்படி சார் பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி அனுப்புவியா நீ? சரியான ஃப்ராடுடா நீ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஏந்து நடக்க முடியாமல் நடந்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. டயாங் அப்படியே பெட்லேயே படுத்துட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். டயாங் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இப்படியா பாப்பா? அப்படியே ஒத்து கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்க, முட்டைக்கண்ணு போடா. நான் அப்படி பார்க்காம அப்படியே எப்படியே பார்க்க முடியும்? ஏன் நல்லா கும்முன்னு இருக்கே. அப்புறம் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க வேண்டியதுதான். சரியான வேடா கோழிடி நீ. உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? கோழி வடக்கோழி. இந்த பாட்டு பண்ணதெல்லாம் போதும், கிளம்புறியா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? போ. ஏய் இதுகடி 2 கையை வச்சு அப்படியே மறைச்சிட்டு நிற்கிறேன். நான் பார்க்கக்கூடாதான்? நான் தான் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டேன். செல்லம் எடுடி பார்க்கணும். ஐயா நீ ரொம்ப ஓவராக போகிற. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த டவல் எடுத்து நீங்கள் வியர் பண்ணுறீங்க மேலே. ஏய் அவெல்லாம் போடாதுடி, மறைக்குதுடி. ஏய் ஓரி டேம் என்ன பண்ணிட்டேன்? விட்டு நீ டவலை விட்டுட்டேன். ஏய் வாடி, திரும்ப ரோடு போ. டேம் ஏன்டா அப்படி சாவடிக்கிற? என்னால் நடக்க கூட முடிய மாட்டேங்குது. சாவடிக்காது டேம் விட்டுட்டேன், சொன்னால் கேளு. ஏய் நீ சொன்னா நான் கேட்டுருவான் அடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் போடுறான். டேம் அப்படியே உங்கள் மேலே ஜம்ப் ஆகிட்டு நடே சொல்லிட்டு பா இப்படி இருக்கு. நான் இன்னும் குளிக்கவே இல்லைடா. பரவாயில்லடி, செம்மையாக இருக்கிறப்போ. அவன்டா அவன் இந்த நேரத்தில். ஏய் ஆர்ரி என்ன கேட்குற? நீ தான் போய் பார்க்கணும், போய் பாடுறா. ஏய் நான் தானே ட்ரெஸ்ஸு தான் பார்த்துக்கிறேன், போய் பாருப்போ. சரி டவலை கட்டிட்டு போகிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரா வரட்டும், நான் இப்படியே போய் நிற்கிறேன். இரு நானே போகிறேன் அப்படின்ட்டு கீழே ஃபேண்ட் மட்டும் வியர் பண்ணிவிட்டு அப்படியே கதவு திறக்க போகிறான். எவன்டாவன்? அப்பா அம்மா. சொல்கிறா சொல்லு. எவன்டாவன்? யார்? எல்லாத்தையும் கேளு. பெற்றவங்கள பார்த்து அது மட்டும் தானே நீ கேட்கல? இல்லைப்பா, அது என்னடா என்ன சொல்ல போகிற இப்போ புதுசாக? வேறு ஏதாவது ரீசன் வச்சுருக்கியா என்ன? அப்படிலாம் இல்லைப்பா, அது
2 நாளாக எங்ககிட்ட ஒரு ஃபோன் கூட பண்ணணும்னு தோணலையாட்டியாங்க உனக்கு? அம்மா இங்கே பாரு, அம்மா எல்லாம் கூப்பிடாதே செஞ்சு. எங்க அவ? யோன் யோன் என்ன ஆண்டி குரல் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கீழே வரீங்க. ஆண்டி வாங்க ஆண்டி. ஏன் யோன்ட்டையா அங்கே எப்படி பார்க்குற? ஏன் எங்களாம் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியா? ஆண்டி அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஆண்டி. அம்மா அவள் மேலாம் சொல்ல மாட்டாம்மா. டேய், நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராத. இங்கே ஒன்றும் உன்கிட்ட யாரும் பேசல. பா சொல்கிறத கேளுங்கப்பா. ஃபஸ்ட்டு அவள் அப்படி கிடையாது. சரிடா, என்னமோ இருக்கட்டும். நாங்கள் அதை பற்றிலாம் பேச வரல. எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னோம், அவ்வளோதானே. 2 நாளாக எங்ககிட்ட ஃபோன் கூட பேசல. நேற்று வந்து அவ்வளோ முக்கியமாயிட்டாட்டே அவங்க உனக்கு எங்களை விட. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா. பா என்னப்பா? டேய், அவள் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கா அவங்க அம்மா. அம்மா இங்கே பாரு, நான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் உட்காரு, நம்ம பேசிக்கலாம், உட்காருமா. டேய் இங்கே பாருட்டையா, எங்களுக்கு இந்த பொண்ணு பிடிக்கல. நாங்கள் வேணும்னு முடிவு பண்ணால் எங்கள் கூட வந்துடு. இந்த பொண்ணு வேண்டாம், அவங்க குடும்பமே தேவையில்ல. மா அம்மா பேசுகிற? அவள் தாம்மா என் பொண்டாட்டி. மேரேஜ் ஆச்சு, எல்லாரும் முன்னாடியும் ஆயிருக்கு, பார்த்தல. பாரு, நம்ம ஜெனாவை மேரேஜ் பண்ண போகணும். பட் அது ஆப்போசிட்டாக இவளுக்கு நடந்துருச்சு. இது ஒரு இன்சிடெண்ட் தான். பாரு வயன், உனக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். டேங்க விட்டுரு. ஆண்டி என்ன ஆண்டி சொல்கிறீங்க? இங்கே பாருமா, உன் தங்கச்சி மாதிரி நீ அப்படியே ட்ராமாலாம் பண்ண வேணாம். அழுதிங்க. இங்கே யாரும் அதை பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை. பா அவள் ஒன்றும் ட்ராமாலாம் பண்ணுற பொண்ணு இல்லை. ஓ அங்கே சொன்னால் எங்கே கோவம் வருதாட்டே அவங்க உனக்கு? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா. இங்கே பாரு, அவளெல்லாம் என்னால் விட முடியாது. நீ கம்முன்னு இருந்தால் இரு, இல்லை கிளம்பு. ஓ அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆகிட்டா நேற்று வந்தவ? நாங்களாம் யாரும் ஆகிட்ட மாட்டேயா? இங்கே பாரு, அவளை எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. உனக்கு புரியாதா சொன்னா? மா அவள் தான் எனக்கு முக்கியம், என்னை நம்பி வந்துட்டா. அவள் கூட தான் இனிமேல் லைஃப் இருக்கும். இருந்தா போதுமா? நீ கிளம்புமா. சும்மா இதை பற்றி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறா, அதை பண்ணுற இது பண்ணுற, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, கிளம்பு. டே என்னடா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? என்ன உனக்கு திமிரா? நிறுத்துங்க. ஏன் தப்பு தான். அவனுக்கு செல்லம் அதிகமாக கொடுத்து வளர்த்தன்ல, அப்போவே நீங்கள் சொன்னீங்க. அவன் புத்தியை காமிச்சிட்டான். வாங்க நம்ம போகலாம். ஆண்டி அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்னால் சண்டை வேண்டாம் அங்கிள். நாங்கள் ஏதோ தெரியாமல் ஒரு கோவத்தில் சொல்லிட்டாரு. நீங்கள் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். அவருக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த 2 days உங்களை பற்றி பேசாமல் இருந்ததே இல்லை அங்கிள். நீங்களாவது ஆண்டிக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்கே பாரு வயன், நல்லா மயக்கி வச்சுருக்கேன் என் பிள்ளைய. வா, என்னத்தை தான் காட்டினியோ, 2 நாளில் இப்படி மயங்கியிருக்கான் உனக்கு? ஆண்டி அப்போல்லாம் இல்லை ஆண்டி, அவருக்கு உங்களை ஆண்டி ரொம்ப பிடிக்கும். அவர் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டார். சொல்லுவான். அவன் கோவத்தில் என்னையும் சொல்லுவான், எல்லாரையும் சொல்லுவான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்து செல்லம் கொடுத்து கெடுத்தது ஏன் தப்பு தான். எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டு அவன் இருக்கிற போக்கிலே இருக்க விட்டான்ல. அவன் என்னையே உதறி தள்ளுவான்னு தெரியாமல் போச்சு. கடைசி வரைக்கும் டேங்க எனக்காக இருப்பான்னு நினச்சேன். இருந்த ஒரே பிள்ளை, அவனுக்கும் என்னை பிடிக்கல போல். சொல்கிறதுக்கு இல்லை, நேற்று வந்தவன் முக்கியமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அழுதுட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. டேங்க எதுவுமே சொல்லாமல் அவனும் ரூம் போயிருப்பான். டேங் ஏன்னாச்சு? என் மேலே அதை கோவமா? ஏய் ரெடி தலைவலி, இது நான் கொஞ்ச நாள் கழிச்சு பேசுகிறேன்னா தப்பாக எடுத்துக்காத. டேங் நான் வேணா ஆண்டி அங்கிள் கிட்ட பேசுவா? ப்ளீஸ், நீயும் டென்ஷன் ஆகாத, தயவு செஞ்சு கிளம்பு. நீ செம்மையாக தலைவலிக்குது. சரி டேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வந்து செம்மையாக அழுகுறீங்க. எல்லாருக்கும் நான் ரொம்ப பாரமாக இருக்கேன். யாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது. என்னதான் தப்பு பண்ணிட்டேன்? பிறந்தோடனே அம்மாவை சாவிச்சிட்டேன். இப்போ கிடைச்ச நல்ல லைஃப்பும் போகுது என்னை விட்டு. டேங்க ஒரு வேலையை கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்க மாட்டானா என்ன? எதுக்கு அவங்க என்ன டிவோர்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க? நான் டேங்க கூட இருந்தால் டேங்க நான் ஆகிட போகுது. பேசாமல் நான் லைஃப்பை விட்டு போட்டு தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு யாரும் வேண்டாம், நான் தனியாகவே இருந்துக்கிறேன். அப்பா கிட்ட போனால் அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இப்போ தான் அவர் ஹாப்பியாக இருக்கார். நான் எங்கேயும் போகல, நான் தனியாக இருந்துக்கிறேன். எனக்கு யாரும் வேணாம். இந்த 2 days அவங்க கூட இருந்தது எனக்கு போதும். எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் கிளம்புறேன் டயம். எனக்கு உங்கள் அம்மா நான் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ அவங்க மேலே உயிரே வச்சிருக்கல. அவங்க பேசிட்டு போகும்போதே உன் முகத்தில் தெரிஞ்சுது. எனக்காக ஏன்டா இல்லாட்டி சண்டை போடுறேன்? நானே வேணாம் உனக்கு. நான் டேங்கோட அப்பா அம்மா போய் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் டேர்ஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு டேங்கோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கிள் ஆண்டி நீ எதுக்கு இங்கே வந்தம்மா? என்ன உனக்கு வேணும் இப்போ? ஏன் எங்கள் பையனை பிடிச்சது போதாதா? இந்த சொத்தும் வேணும்னு கேட்குறியா என்ன? ஆண்டி அப்படிலாம் இல்லை,
நான் அங்கே விட்டு பிரிஞ்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, பணம்னு சொன்னோன்னே பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? நீங்கள் என்னமோ எடுத்துக்கோங்க, பட் நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் டேங்க்கு. ஓ, பணம்னு சொன்னோன்னே வந்துட்டான். இவளுக்காக நம்மள தூக்கி எறிஞ்சு பேசினான் அவன். ஆண்டி, டிவோர்ஸ் எப்படி கொடுக்கணும்? இங்கே பாருமா, உனக்கு என்ன லைஃப் வேணால் கேளு. நீ எடுத்த டிசிஷன் உனக்கு நல்லதோ இல்லையோ டேங்க்கு ரொம்ப நல்லது தான். நீ கேட்குற என்ன லைஃப் வேணால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம். நீ என்ன வேணால் கேளு, எங்களுக்கு இல்லாத சொத்தே இல்லை. நாங்கள் உனக்கு பாதி கூட செட்டில் பண்ணி தந்துடுறோம். நீ எங்கன்னா போயிடு, பட் டேங் லைஃப்பில் வேணாம். அங்கிள், எனக்கு எதுவும் வேண்டாம். நான் டிவோர்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். பணத்துக்கு ஆசைப்பட்டல, நான் ஒன்று டேங்க டிவோர்ஸ் பண்ணல. சின்ன வயசுலேருந்து என் கூட யார் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகிடும். எனக்கு அதனாலே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. பட் டேங்க்கு அது மாதிரி ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. எனக்கு எதுவும் பண்ணலாம் தேவையில்லை. நான் டிவோர்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்புறேன் அங்கிள். எனக்கு யாரும் வேண்டாம். இங்கே பாருமா, இந்த சென்டிமெண்ட்டாக நான் எதுவும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம் பேசல ஆண்டி. நான் நினச்சி வந்ததை தான் சொன்னேன். வேறு எதுவும் பெருசாக நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். அப்படியா? நிஜமாதானமா சொல்கிறேன்? உண்மையதாண்டி சொல்கிறேன். நாங்கள் டேங்க்கு பணக்கார வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டோம். நாங்கள் டிவோர்ஸ் பேப்பர் தரோம் வேன். நீ போய் டேங்க்கிட்ட சைன் வாங்கிட்டே வந்துரு. நாங்கள் வேற எங்கன்னா ரூம் போட்டு தரோம், நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கோ. டேங்கோட மீன் இருக்க தேவையில்ல. ஆண்டி, ஓகே, பட் ரூம்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு வயன், நீ எப்படி தனியாக பார்த்துப்ப? உங்கள் அப்பாவும் இப்போ இங்கே இல்லை. ஆண்டி பரவாயில்ல, எனக்கு தெரியும், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்போ சரி, இந்தாம்மா டிவோர்ஸ் பேப்பர். சீக்கிரமாக சைன் போட்டு டேங்கிட்ட வாங்கிட்டு வா. அங்கிள், நான் டேங்க் போட்டதுக்கப்புறம் சைன் போடவா அங்கிள்? சரி, என்னமோ ஒன்று, ஆனால் வாங்கிட்டு மட்டும் வந்துடு, மறந்துடாத. சீக்கிரமாக இன்றைக்கே இப்போ அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஒரு 2 நாளில் எங்களால் டிவோர்ஸ் வாங்கி தர முடியும். ஓகே அங்கிள், நான் வாங்கிட்டு வரேன். உங்கள் ஐஸில் அப்படியே டியர்ஸோடு தான் நீங்கள் போகிறீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா டேங் நல்லா குடிச்சிட்டு இருக்கான். டேங், என்ன இவ்வளோ குடிக்கிற நீ? கம்மனி ஏறி, இன்னைக்கு ஒன்னால தான் அம்மா பிரச்சனை வந்துச்சு. டேங், நான் என்ன பண்ணேன்? உன்னை கல்யாணம் பண்ண 7 நாள் தாண்டி என் அம்மாவை நான் அப்படி பேசிட்டேன். எதுக்காக பேசினேன்னு எனக்கே தெரில. அவங்கள மேலே நான் பேசினதே இல்லை. அவங்க ஒரு பார்வை பார்த்தாங்கல்ல, செத்துட்டேன்டிண்ணா. டேங், நீ ஓகேவா? நீ ட்ரிங்க் பண்ணாத நிறுத்து. ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒரு பாட்டில் காலியாக இருக்கு. போதும் விடு. தொடாதப்ப. உன்னை கல்யாணம் பண்ண 7 தான். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சொல்கிற பேச்சு கேட்காம தொட்டம் பாரு. என்னடி பண்ண என்ன இப்படி மயக்கி வச்சிருக்க? நீ குடிச்சிட்டு ரொம்ப பேசுகிறடா, வேணாம், ரொம்ப ஹர்ட் ஆகுது. நடி ஹர்ட் ஆகுது உனக்கு? எனக்காச்சும் தெரியுமா எங்கள் அம்மா அழுகும்போது? நான் ஒன்றும் பேசவே சொல்லலை. நான் வேண்டாம் தானே அப்பாவே சொன்னேன். அப்போவே டிவைஸ் கொடுத்துருந்தேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அம்மாடி, இப்போ ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் போல். இப்போ தான் ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து நிற்கிறான். அவனால் நிற்க கூட முடியல. இவ்வளோ ட்ரிங்க்லாம் பண்ணாது. நீ பண்ண மாட்டேல்ல? ஆமாடி, ஃபர்ஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். அதான் சொல்லுவானுங்களே, கல்யாணம்னாலே வாழ்க்கை நாசமாயிடும்னு. இப்போ தான் புரியுது என்னன்னு. இப்பெல்லாம் பேசாதட்டையாம். அழுது நடிக்காதப்ப. இப்படி பார்த்து தாண்டி உன்னை மேலே லவ் வந்து கல்யாணமே பண்ணேன். என்னால் முள்ளடி. எங்கள் அம்மா உன்னை அப்படி பேசிட்டேன். எங்கள் அம்மா பாவம், எனக்கு அதை விட்டா யாரும் இல்லை. அதுக்கும் அது மாதிரி தான். ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். ஏன் இப்படி பேசுகிற? யாரோ பெல் அடிக்கிறான், நான் போய் பார்த்துட்டு வரேன். ப்ளீஸ் நீ குடிக்காதட்டையா. போடி. செம்மையாக குஷ்டி தெரியுதுல, என்கிட்ட பேசாத. உனக்கு தாண்டி ஹர்ட் ஆகும். ஏதாவது சொல்லிவிடுவோம் நான். நீ போ, இந்த ரூமுக்கு வராத இன்னைக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாம் போ. நான் அப்படி தான் குடிச்சிட்டு பேசுவேண்டி அப்படின்னு சொல்கிறான். என் மனசில் இருக்க தானே அவங்க வரும் அப்படின்ட்டு நீங்கள் டோர்கிட்ட போகிறீங்க. நீங்கள் யார்? எனக்கு தெரியலையா? நான் தான் ஜெனி. ஆண்டி உங்ககிட்ட சொல்லலையா ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன்ட்டு அங்கே? அது நான் தான். நீங்களா? அவர் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி டேங்க நானும் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போவே நான் டேங்க மேலே ஒரு சின்ன சைட் இருந்துச்சு. பட் டேங்க தான் என் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தான்.
பட் இப்போ ஆன்ட்டியே சொல்லிட்டாங்க உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணலான்ட்டு. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு அவங்க. உங்கள் நேம் என்ன? என் நேம் ஒயன். ஓ ஓகே. சைன் வாங்கிட்டீங்களா? இல்லை இன்னும் வாங்கலை, எதுவுமே தான் வாங்கணும். கொடுங்க கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டே அவங்க அப்படின்ட்டு ஜெனி போகிறா. ப்ளீஸ் இல்லை இதை நானே வாங்கிக்கிறேன், நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் மட்டும் இருங்க ப்ளீஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஹலோ ஒயன், நான் தான் அவங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃப், பட் இப்போ நான் தான் ஒய்ஃப். ப்ளீஸ் ஜெனி கொஞ்சம் தள்ளி இருக்கிறீங்களா அப்படின்ட்டு ஜெனியை கீழே விட்டுட்டு நீங்கள் மட்டும் ரூம் போய் லாக் பண்ணிக்கிறீங்க. டயம் ஏய் எதுடி வந்த, உன்னை தான் வர வேணான்னு சொன்னல. எதுக்கும் வரல டயம், சும்மா உன்கிட்ட பேச தான் வந்தேன். இப்போ தான் குடிக்க வேணான்னு சொன்னேன், எதுக்கு நீ எடுத்து ஊற்றுற? சும்மா தான் ஊற்றுறேன், பரவாயில்ல குடி அப்படின்ட்டு நீங்களும் டேங்க்கு நல்லா ட்ரிங்க் ஊற்றி கொடுக்குறீங்க. டேங்க் செம்ம போதையில் சுத்தமாக எதுவுமே தெரியாமல் அப்படியே படுத்துட்டு இருக்கான் ஷோபாலே. டேங் உங்கள் அம்மாவை பேசினது உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல? ஆமாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தப்பு பண்ணிட்டேனோ, உன்னதாக பேசிருக்கவே கூடாதுடி. அதுக்கு வேணா இப்படி ஒன்று பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? இங்கே சைன் போட்டுட்டேன், அதெல்லாம் உங்கள் அம்மா மறந்துடுவாங்க. ஏய் சைனை போட்டால் எப்படி மறப்பாங்க? இல்லை நாளைக்கு ஆண்டி வருவாங்கல்ல, நீ சைன் போடு ஃபஸ்ட்டு இங்கே. நான் முடியாது, இது என்ன பேப்பரு வெள்ளையாகுது. டேம் வெள்ளையாவா தெரியுது உன் கண்ணுக்கு? நான் பேப்பர் இது 4 பேப்பர் கொடுத்துக்கிறேன். டேம் அது ஒரு பேப்பர் தான். குர்ரி நடி சைன் பண்ண உனக்கு. ஐயா சைனா முடிஞ்சிச்சா, போ கிளம்பு. நீ போடலையா? என்ன மட்டும் போட சொன்னா, நீயும் போடுறி. டேம் நானும் போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணில் அவ்வளோ டேர்ஸ் வருது. எதுக்கிட்டே அழுதுனுக்கிறேன்? இப்படி அழுது தாண்டி நான் உன்னை லவ்வே பண்ணேன். எதுவுமே அழுக மாட்டேன்டா, நீயும் அதை பார்க்க மாட்டேன், ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு நீங்களும் சைன் போடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. போதும்டா குடிக்காத. அப்போ ஊற்றி கொடுத்த. போதும், நீ ஒன்று குடிக்கத்தால போ. நில்றே. வாடி. உனக்கு எதுக்கு நான் தேவைப்படுறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, இதுமே உனக்கு அதை விட நல்ல ஆள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. ஜெனி டேங் உள்ளே தான் இருக்காரு, நீங்கள் போங்க. எனிவேஸ் இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் உன் மேலே அவ்வளோக்கும் வந்துச்சு. இந்த பேப்பர் என்கிட்ட கொடுத்து தான் நானே வாங்கியிருக்க போகிறேன். இது எதுக்கு நீ வாங்கணும்னு இவ்வளோ சீன் போட்டுட்ருக்க? ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிய வைக்க முடியாது ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்படியே அழுதுகிட்டே போகிறீங்க. நான் இவ்வளோ சீன் போட்டுட்ருக்கா, டிவர்ஸ் தானே, நான் கூட தான் எத்தனையோ பேரை பிரேக்கப் பண்ணியிருக்கேன். இது மாதிரிலாம் இருந்ததே இல்லை. டேங் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஷோபாலே படுத்துட்டு இருக்கான். ஜெனி வரா. டேங் என்னடா ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க போல? யார் இது? ஜெனி நீ தானே? என்னடி இந்த பக்கம்? என்ன எனக்கு மேரேஜுக்கு விஷ் பண்ண வந்திருக்கியா? நீ தான் நான் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னிட்டா, என் ப்ரப்போஸாக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தியா நான் தான் உனக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஷர்ட் பட்டன்லாம் அப்படியே அவுக்குறா. நேடி உனக்கு நான் டேங் என்ன எப்படிலாம் பேசிட்டுருக்க? என்ன வந்துச்சு? இதுப்புறம் நான் தானே உனக்கு எல்லாம். இந்த லிப்ஸ் எதுவுமே எனக்கு தான். டேங் இந்த லிப்ஸ் லைட்டாக கடிச்சு பார்த்துக்கவா? நிறைய பேசுகிற, ஏன்டி பேசக்கூடாதா? ஐயோ டேங் எந்த நேரத்தில் தான் அன்கான்ஷியஸ் ஆகுற நீ? இவ்வளோ நேரம் நல்லா குடிச்சிட்டு இருந்தான், இப்போ அப்படியே மாயங்கிட்டான். இந்த டைமில் மாயங்கணும். அப்போ நீங்கள் கரெக்டாக உள்ளே வந்துட்டு, ஜெனி உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, நீங்கள் கீழே வச்சிட்டீங்க. ஷிட் நான் எப்படி மறந்தேன், நான் இன்றைக்கி கொஞ்சம் பார்ட்டிக்கு போகணும். சரி டேங் நான் மார்னிங் வந்து பார்த்துக்கிறேன். பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கிளம்புறா. நீங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப ஈஸியாக போயிட்டேன். என் ஃபீலிங்ஸை கூட புரிஞ்சுக்கல. ஆன்டி மனசில் இருந்ததா மனசில் இருந்திருக்கு. நல்ல வேலை என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கு. டேங்கு டிவைஸ் கொடுக்குறது. டேங் அந்த 2 டேஸில் நான் எதுக்கு யூஸ் பண்ணான்னு தெரியல. நீங்கள் அப்படியே டே கிட்ட வந்துட்டு, நான் எதுக்கோ யூஸ் பண்ணியிருக்கலாம் டேங், பட் நான் உன்னை லவ்வில் மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு வாய்ஸ் தாண்டா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வாய்ஸை பற்றி எனக்கு ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? இந்த 2 டேஸில் அந்த வாய்ஸை நான் அவ்வளோ லவ் பண்ணேன்.
தேங்க்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டேங்கோட ஐஸில் கிஸ் பண்ணுறீங்க. லவ் யூடா. இதுக்கப்புறம் நான் சொல்லவே மாட்டேன். மார்னிங் நான் கூட இருப்பேன் கூட தெரியல. எனிவேஸ் ஹாப்பியாக இரு. இந்த பொண்ணை பற்றிலாம் எனக்கு தெரியல, பட் நீ ஹாப்பியாக இருப்பேன் நம்புகிறேன். சீக்கிரமாக நம்ம பிரிஞ்சிருவோம் இல்லை டேயா அப்படின்ட்டு நீங்கள் டேங்க அப்படியே ஹக் பண்ணி அங்கேயே படுத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் டேங்க தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிருப்பான். ஐயோ நேற்று வேறு செம்மையாக குடித்தேன். இவர் ஏதாவது சொல்லிட்டேன்னா நான் கோவத்தில் மூஞ்சி ரெட்டாக இருக்குது. நைட்லாம் அழுதாளா? வா ஏன்னா எழுபத்தாவது அவளை எழுந்திருக்கட்டும் அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு அவன் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறான். நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்துட்டு இருப்பீங்க. அப்பட்டே ஏன்ட்டியாடி அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா. வாயன் எடுத்துகிட்டு வாடி சீக்கிரமா, டைம் ஆகுது, நான் ஆஃபீஸ் கிளம்பணும், சீக்கிரம் எடுத்துகிட்டு வா. சொல்லிட்டே இருக்கேன். வாயன் எந்த எடுக்க சொன்னால் எடுக்க முடியாதாடி உன்னால். இங்கே பாருங்க டைம், உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் தான் எடுத்துக்கணும். என்ன எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? இரு எனக்கு புரியல. இப்போ என்ன சொன்ன நீ? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, எதுக்கு என்ன எடுக்க சொல்லிட்டு இருக்கீங்க? கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போகிறீங்க. அடி வாய் அதிகமாக பேசுகிற என்ன திமுறா உனக்கு? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? இவ்வளோ க்ளோஸாக நிற்பீங்களா? வந்து கொஞ்சம் இடையே போங்க. என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற? நேற்று ஏதாவது சொல்லிட்டேன் நான் குஷ்டு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்ல முடியாதடி உன்னால். டேம் வலிக்குது, கையெடுங்க டேம். அப்படி தாண்டி வலிப்பேன், என்ன பண்ணுவேன்? சொல்ல முடியாதா உன்னால்? டேம் விடுங்க. என்ன சொன்ன சொல்லு. எதாவது திட்டேனா உன்னை? குட்டிச்சிட்டேனா அப்படி தாண்டி ஏதாவது சொல்லுவேன். பாரு என்னமோ சொல்லிட்டேனே வச்சுப்போம், அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துகிட்டு இருக்காது, புரியுதா? டேம் எட்டியா போங்க டேம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிடிக்காதீங்க, பழிக்குது. பிடிக்கக்கூடாதுன்னா நீ அந்த மாதிரி பேசாத. ஃபஸ்ட்டு யாரோ கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டுருக்க. இது மாதிரி தான் ஒரு நாள் பேசிட்டு இருந்தியான்ட்ட. அவங்க எனக்கு ஒர்க் இருக்குது, நகர்றீங்களா? நெடி ஒர்க்கு, என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் மட்டும் டேங்க தள்ளி விட்டு கீழே போயிடுறீங்க. ரொம்ப தான் திமுறா பேசிட்டுருக்கா அப்படின்ட்டு டேங்க ரெடியாகி கீழே வரான். நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. வயன் எனக்கு எங்கே? என்னது எனக்கு எங்கடி சாப்பாடு? உங்களுக்கு வேணால் நீங்கள் தான் செஞ்சுக்கணும். என்ன விளட்றியா? இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் தெரியும்ல, சொல்லியிருக்கேன் இல்லாடி உன்ட்ட. உங்களுக்கு என்ன சாப்பிடுங்க, இல்லைனா கிளம்புங்க, என்னால் செய்ய முடியாது. டேங் கோவத்தில் பிளேட்டை தூக்கி போட்டு உடச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பியிருப்பான். நீங்கள் டேங் போனதை பார்த்துட்டு உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே டியாஸ் வருது. டேனை வெறுத்துடும், இப்போ தான் யாருக்கும் ஹர்ட் ஆகாது. நானும் உன்னை வெறுத்துடுறேன், ட்ரை பண்ணுறேன், முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே 2 days போகுது. இப்படி தான் போயிருக்கோம். நீங்கள் சரியாக டேங்கிட்ட முகம் கொடுத்தே பேசியிருக்க மாட்டீங்க. வண்டி அப்படியே கால் வருது டேங்க அப்பா கிட்டேருந்து உங்களுக்கு. வயன் டிவர்ஸ் கிடச்சிச்சுமா, நீ கிளம்பலான்னு கொஞ்ச நாளில், கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடலான்னு. நாங்கள் தான் வரேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அப்பா காலை கட் பண்ணுறாரு. டேங்க வீட்டில் தான் இருந்திருப்பான். நீங்கள் ஃபோன் அப்படியே வச்சுட்டு சைலண்ட்டாக அப்படியே ரூமுக்கு வரீங்க. ரூமில் அப்படியே உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். உங்களை பார்க்குறான், பட் எதுவுமே பேசலை. ஏன்னா நீங்கள் அவன்கிட்ட சுத்தமாக பேசியிருக்க மாட்டீங்க. நில்றே, எதுங்க ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்க? நீயா என்ன புதுசாக க்ரியேட் பண்ணிட்டுருக்க? ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் எடுத்து பேக் பண்ணுறேன். தெரியலையா? எதுக்கு பேக் பண்ணுற? எங்கே போகிற? என்ன உங்கள் அப்பா வந்திருக்கானா ஊர்லேருந்து? அவனை பார்க்க போறியா என்ன? அப்படிலாம் இல்லை. அப்புறம் எங்கே? கொஞ்சம் வெளியூர் போகலான்ட்டு. வெளியூரா? என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ முடியாதுடி, கொஞ்சம் லேட்டாகும், வெயிட் பண்ணு. ஒரு 3 days கழிச்சு நானே கூப்பிட்டு போகிறேன். இல்லை நீங்கள் இல்லை, நான் மட்டும் தனியாக எங்கேடி போவேன்? நீ உனக்கு என்ன தெரியும்? அதை நான் பார்த்துக்கிறட்டேன். நானும் பார்த்துட்டு இருக்கேன், 2 days ஓவராக பேசிட்டுருக்கேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே வாலில் லாக் பண்ணுறான். என்னடி என்ன உனக்கு திமுறா? நானும் பார்த்துருக்கேன், இது எடுத்து பேசிட்டுருக்கேன். என்ன உனக்கு பிரச்சனை? ஏதோ சொல்லிட்டேனோ? சாரிடி, இப்போ பிடிச்சி தொங்கிட்டு இருக்காது, புரியுதா? பாரு, நான் ஒன்றும் அதுக்காகலாம் ஒன்றும் பேசலை. என்னை விடு. எதுக்கடி அழுகுறேன்? எது கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது? அது கண்ணில் தூசி விழுந்துருச்சு வருது. உனக்கு என்ன? விடு. எனக்கு என்னவா புருஷன்டி கேட்பேன், புரியுதா? பதில் சொல்கிற வழி மட்டும் பாரு.
இப்போ எங்கேயும் கிளம்பத்தால 3 days கழிச்சு நானே கூப்பிட்டு போகிறேன். டேயாங் புரியலையா? நான் தனியாக போகணும். தனியாண்ணா எங்கடி போகிறேன் நீ இப்போ? டேயாங் இதுக்கு கத்துற? நீ பண்ணுறத பார்த்தா அப்படி தாண்டி இருக்கு. இதுக்கடி பிபி ஏற்றி சாவடிக்கிற மனுஷனை. உன்னால தாண்டி நான் இன்டர்வியூ சீராக பண்ணல. ஏன் நீங்கள் உன்னோட இதில் ஃபோக்கஸ்டாக இரு. என்னை பற்றி எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு புரியல. என்னடி உனக்கு பிரச்சனை? டேயாங் அப்பா அப்பா நீ எப்படிப்பா இங்க? அவள் ஏன் அப்படி இருக்கான்னு நானே சொல்கிறேன். இங்கே பார், உனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, புரியுதா? உனக்கு நாங்கள் ஜெனியை பார்த்து வச்சுருக்கோம். நீ ஜெனியை மேரேஜ் பண்ணிக்கலாம். பா டிவோர்ஸா? என்னப்பா ஃப்ராங்க் பண்ணுறீங்களா? எனக்கு புரியல. நான் எப்போ டிவோர்ஸை சைன் போட்டேன்? எனக்கு எப்போ டிவோர்ஸ் கிடச்சிது? எதுவுமே எனக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? அதை உன் ஒய்ஃப்கிட்டே கேளு. சரி உன் எக்ஸ் ஒய்ஃப்கிட்டே கேளு. ரெடி பண்ண என்ன பாரு. டேம் அது சொல்கிறே என்ன பண்ண? ஏன் 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 இப்படி பார்க்குற? சொல்லு என்ன பண்ண? டேயாம் இப்போ எதுக்குடா அந்த பொண்ணை மாட்டிகிட்டு இருக்க? பா நீ கம்முனு இரு, உனக்கு தெரியாது. என்ன உனக்கு பிரச்சனை? எப்படி நான் சைனே போடாமல் எப்படி? நீ அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தால? ஆமாம் பண்ணேன். அன்றைக்கி தான் உன்கிட்ட சைன் வாங்கினேன். உனக்கு பணம் மேலே அவ்வளோ ஆசையாடி என்னை விட? எப்படியோ வச்சுக்கோட்டையா, நான் கிளம்பணும், வழிவிடு. எனக்கு புரியல. பணத்துக்காக என்ன விட்டியாடி நீ? பணத்துக்காகலாம் ஒன்றும் இல்லை. என் கூட நீ வேணாண்டா, புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன ஆயிடுமோன்னு பயமாக இருக்கு. எனக்கு என்னடி ஆக போகுது? நீ எனக்கு பேசினால குடிச்சிட்டு நம்ம மனசில் இருந்து தான் நான் இருந்தேன், எல்லோரும் பிரிச்சுடுவேன். நான் போகிறேன். இப்போ இத்த கரையாட்டு பேசாதடி. நீ எல்லாம் நல்லா இருக்க முடியாது, மூடிட்டு இருண்ணா. வேணாம், நான் கிளம்புறேன். டோஸ்லாம் கிடச்சிருச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடி நீ. 2 நாள் என் கூட தானே இருந்த. மூஞ்ச தூக்கி உருன்னு வச்சிருந்தி. நான் அப்பயே நினச்சிடணுண்டி ஏதாவது பண்ணிட்டியான்னு. எம்மல் தப்பு. அப்பா எல்லாம் சரியாக நான் டிவோர்ஸ்லாம் எல்லாம் பண்ண மாட்டா. நீ கூட அதை கீச்சு போட்டு போ. பாராட்டையாம் அஃபிஷியலாக உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கிளம்பலாம். அதுக்குள்ளே எப்படி டிவோர்ஸ் வரும்? ஒரு கவுன்சிலிங் கூட வரல. நான் அன்அஃபிஷியலாக ட்ரை பண்ணேன்டா, கிடச்சிடுச்சு. நம்ம பவர்லாம் எதுக்கு இருக்குது? யூஸ் பண்ண வேண்டியதான். என்னாலாம் இல்லாமல் இருக்க முடியாதுப்பா. புரிஞ்சுக்கோ. டேயா உங்கள் அம்மா அங்கே சாப்பிடாமல் கிடக்குறா, உனக்கு புரியுதா? உனக்கு இப்போ உங்கள் அம்மா வேணுமா ஒயின் வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கோடா. டேயாங்க கிளம்புறட்டா. நீயும் ஏன்டி இப்படி பண்ணுற? டேயா ஆண்டி பாவம், ஆண்டியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. டேங்க அப்படியே ஸ்டாச்சுமா நிற்கிறான், அதுவும் பண்ண முடியாமல். இப்படியே ஒரு 7 month போகுது. அப்போ டேங்கோட அப்பா அம்மா எங்க தப்பு பண்ணிட்டோமோ? அவன் ஏன் இப்படி இருக்கான்? இவன் இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியல. நீங்கள் எல்லாம் பொண்ணும் எனக்கு பணம் ஆட்டு பேச ஹாப்பினஸ் மாட்டிட்டு உட்காந்துட்டான். இவனும் என்னமோ அவளே தான் நினச்சிட்டு இருக்கான். சரியாக சாப்பிடவும் மாட்டான். இவன் பசியை தாங்க மாட்டான். இன்னும் 3 நாளாக சாப்பிடாமல இருக்கான். கட்டாயப்படுத்தி சாப்பாடு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. தப்பு பண்ணிட்டோமோ? நான் அப்போயே சொன்னேன் ஏதோ தப்பாக இருக்குன்னு. நீ தான் என் பேச்சு கேட்கவே இல்லை. அப்பயும் என் மேலே பழிய போடாதீங்க. நீங்களும் தானே சொன்னீங்க. அப்போல்லாம் ஃபுல்லாக சொம்பு தூக்கிட்டு இப்போ என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? பாரி நான்லாம் சொம்பெலாம் தூக்க மாட்டேன். ஐயோ சரி, என் பையன் இப்படி இருக்கான், எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? அம்மாவும் பிள்ளையும் வேணுன்னா கூப்பிட்டு வரணும், போனால் தட்டி விடணுமா? அந்த பொண்ணால் வேறு ஏதாதா? பாருங்க, அவள்கிட்ட இப்படியே பேசி கூட்டிகிட்டு வாங்க, போங்க. அவள் எங்கே இருக்கான்னு வேற தெரில, ஆளுங்களை விட்டு தேட விட்றேன் அப்படின்ட்டு அவங்களோட அப்பாவும் எல்லா இடத்துலையும் தேட வச்சுருப்பாரு ஆளுங்களை விட்டு. ஃபைனலாக அவங்கள கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ டேங்கோட அப்பா தான் அவங்க வீட்டுக்கே வராரு. அங்கிள் நீங்கள் என்ன இங்கே? இதானம்மா வீடு? ஆமாம் அங்கிள். என்னம்மா சின்ன வீட்டில் தங்கியிருக்கேன்? அங்கிள் இது ரெண்டுக்காக எடுத்த வீடு தான் அங்கிள். நான் ஓன் வீட்டிலலாம் இல்லை. அப்பாவுக்கு எதுவும் தெரியாது. ஏம்மா? அப்பா கஷ்டப்படுவாருன்ட்டு சொல்லலை அங்கிள். அப்புறம் எப்படி நீ? பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சாரிம்மா, ஏதோ தெரியாமல் அது மாதிரி பண்ணிட்டோம். அவன் நல்லதுக்கு நினச்சி போனோம், பாட்டா அவன் நல்லதுக்கு நாங்கள் பண்ணவே இல்லை. அங்கிள் டேங்க எப்படி இருக்கான்? அதை நீயே வந்து பார்க்கலாமே டேங்க எப்படி இருக்கான்ட்டு. நான் எப்படி அங்கிள்? பாருவேன் நடந்ததெல்லாம் மன்னிச்சு. அங்கிள் என்ன அங்கிள் நீங்கள் பெரியவர், என்கிட்ட போய் சாரி கேட்டுட்ருக்கீங்க?
பண்ணது தப்புமா, தப்புக்கு சாரி தானே கேட்கணும். நீ வந்து அவன்கிட்ட பேசு. அவன் சுத்தமாக பழைய மாதிரி இல்லை. நீ வந்து பேசினா தான் அவன் நல்லா இருப்பான். நீ அவன் கூடயே இருமா. நாங்கள் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம். அங்கிள் அப்புறம் டேங்க பக்கம் வரலாமா? வாமா என் கூடயே வா அப்படின்ட்டு டேங்கோட அப்பா வயனை கூட்டிகிட்டு வராரு. இந்த பக்கம் டேங்கோட அம்மா, டேய் எதுக்குடா சோகமாகவே இருக்க? அம்மா தலை வலிக்குது, நீ கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்கேன். இதே தாண்டா சொல்லிட்டுருக்க, எப்படி உனக்கு 24 hours தலை வலிக்குமா? சரிம்மா ப்ளீஸ்மா விடுமா, தலை வலிக்குதுமா. எப்படின்னா போய் தொலைடா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அம்மா போயிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துலேயே, அம்மா இப்போ தானம்மா சொன்னேன், எதுக்கும்மா திரும்ப திரும்ப கதை தட்டிட்டு இருக்க? தலை வலிக்குதுமா, போ, தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அப்படியே பில்லோ ஹக் பண்ணி சைலண்ட்டாக படுத்துட்டு இருக்கான். அப்படியே கதவை திறந்து பார்த்தா ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. டேங் அப்படியே ஸ்லோவாக கிட்ட வந்து டேங்கோட ஹேரை நீங்கள் அப்படியே லைட்டாக தொடுறீங்க. டேங்மா என்னம்மா உனக்கு? கம்மனி இராமா, தலை வலிக்குது, அப்புறமா சாப்பிட்றேம்மா, கிளம்புமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் டேங்கோட 4 கிஸ் பண்ணுறீங்க. அப்போ தான் டேங் ஐஸை திறக்கிறான். ஏய் ஏ கனவு நினைக்கிறேன், கனவுல இருக்கனா? டேம் என்னடா என்னென்னமோ இப்படிலாம் இருக்க? ஏன் நான் இல்லைன்னு உன்னால் இருக்க முடியாதா? லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிட்டு போக வேண்டியதானாடா? ஏ கனவாடி இது உண்மையிலே இருக்கியா? எனக்கு இல்லை. டேம் ரியல் தான். என்னை மறந்துட்டு போக வேண்டியதானே? இப்படியே இருப்பியா? ஏய் எப்படி நீ வந்த? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்கிறா. பாரு, அதெல்லாம் நல்லா வேறு ரெடி வச்சு பார்க்க முடியல, எனக்கு தெரில என்னென்னலாம். எனக்கு ஒன்றை தாண்டி பிடிக்கும், புரியுதா? ஒன்று ஏன்டா அப்படி இருக்க? அப்படி லிப் கிஸ் பண்ணது போதுண்டி. என்ன இப்படி தான் பண்ணுவியா? லிப் கிஸை மறந்துட்டியா அப்படி பண்ணோன்னு? நீ அப்படியே தடவாத, எங்கே பார்த்தாலும் கையை வச்சு போடா ஃப்ராடு. என்ன இவ்வளோ நாள் 6 months அவளே உனக்கு இருக்குது. நீ நைட்டு எனக்கு வேறு பசிக்குது, வா போய் சாப்பிட்லாம். இப்போ தான் பசிக்கவே இல்லைன்னு உங்கள் அம்மாட்ட சொன்னால் அதுக்குள்ளே பசிக்குதா? பசிக்குதுடி, அந்த பசி இல்லையே அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸில் கையை விடுறான். வேற பசிடி, என் வெடைக்கோழி வந்திருக்கு, என் வெடைக்கோழி டேஸ்ட் பண்ணனா எப்படி? அது என்னடா வெடைக்கோழி? நாட்டுக்கட்டுடி நீ. பா எப்படி இருக்க, உன்னை எப்படி அப்படின்ட்டு உங்களை அப்படியே பெட்டில் தூக்கி போட்டு அவனும் ஜம்ப் ஆகுறான். ரொம்ப நாள் ஆச்சுல்ல இந்த டேல் நடிச்சு நம்ம? ஆமாம் ரொம்ப டேஸ் ஆச்சு. அப்புறம் என்ன பாஞ்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வரான். டேம் ஸ்லோவாக பண்ணி இவ்வளோ ஆஷாவாக பண்ணுவாங்க. அவங்க பாடி ஃபுல்லாக டேங் அப்படியே லிக் பண்ணிகிட்டே வரான். அவனோட செலவாலாம் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக இருக்குது. டேங் என்ன அது எப்படிலாமா? ரொம்ப ஏறுதுடி அம்மா உன்னை அப்படி பார்க்க டேங் முடியல. சப்பன்றி டேங் வேணாண்டா. பண்ணுறி அப்படின்னோடனே நீங்களும் அதை மவுத்தில் வச்சு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. டேங்க் அப்படியே ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது. டேங் உங்கள் பேக்லாம் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே உங்கள் பேக்கில் அவனோட சென்டர் இதை விட்டு பேக் சைட்லேருந்து பண்ணுறான். உங்களுக்கு செம பெயின், பட் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறீங்க. என்னடா டிஃப்ரெண்ட் பொசிஷனை கண்டுபிடிப்பியா? போட்டி எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா அப்படின்ட்டு நல்லா பேக்கில் வச்சு பண்ணுறான். நீங்கள் 2 பேர் ரோலாக கீழே விழுந்துட்டு இருப்பீங்க. அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணி அவன் சென்டரில் நின்றுட்டு அந்த இடத்துல அப்படியே டங்கை வச்சு லிக் பண்ணுறான். போடா போதும், இப்போ தாண்டி ஸ்டார்டே ஆயிருக்கு, அதுக்குள்ளேவா அப்படின்ட்டு அந்த நைட் ஃபுல்லாக உங்களுக்குள்ளே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக இந்த ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருப்பீங்க. அப்போ டேம் எக்ஸ்கியூஸ் மீ உள்ளே வரலாமா? டே குளிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் பார்த்ததே இல்லை பாரு அப்படியே மறைக்கிறான். இப்போ தான் அங்கேயும் இங்கேயும் சேவ் பண்ணண்டி, வாட்டரை சேவ் பண்ணணும். இப்போ இங்கே வந்திருக்கேன் நான் தெரிஞ்சுக்கலாமா? குளிக்கிறதுக்கு தான் வருவாங்க, அடிக்கடி வருவாங்க. குளிக்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு உங்கள் பாடியை அப்படியே பிடிச்சி ரப் பண்ணுறான். டயம் சோப்பு நாளில் சோப் அங்கே இருக்குது, என்னை விட ரப்பானா நீ எப்படி குளிப்ப? அதான் குளிப்பண்டி அப்படின்ட்டு உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். டயம் போதும் போடா. ஒரு டவுட்டு,
பீரியட்ஸ்லாம் கரெக்டாக வருது உனக்கு? இல்லை 2 மந்த் தள்ளி போயிருக்கும். மேபி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பணும். ஐயோ என் பொண்ணுட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளா அப்படின்ட்டு அவங்கள தூக்கி உங்களை இப்போ நல்லா கிஸ் பண்ணுறான். ஓகே புஜீஸ், நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாக போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் ஜங்குக்கோட ஒரு எஃப்எஃப் ஒன்று பெயிண்டிங் இருக்குது, எனக்கு தெரியும், நான் சீக்கிரமாக போட்டுறேன். அண்ட் இதில் நல்லா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதை மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சீக்கிரமாக ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு எஃப்எஃப் வச்சுருக்கேன், அது ஏஜ் கேப் மாதிரி தான் இருக்கும், பட் யாருக்கு போகிறதுன்னு தெரியல. என்னோடய மைண்டில் ஜிமின் இருக்கார். உங்களுக்கு யார் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஓகே, டாட்டா, பாய் பாய்.